இலக்கை நோக்கி டுவர்ட் த கோல். இந்த நிகழ்ச்சிக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறோம். பிரைஸ் தி லார்ட். ஆண்டவராகிய இயேசுவின் இனிய நாமத்தில் இந்த நல்ல நாளிலே உங்கள் யாவருக்கும் அன்பின் வாழ்த்துக்கள். நீதிமொழிகள் 22 அதிகாரம் 29 வசனம். தன் வேலையில் ஜாக்கிரதையாய் இருக்கிறவனை நீ கண்டால் அவன் நீசருக்கு முன்பாக நில்லாமல் ராஜாக்களுக்கு முன்பாக நிற்பான். ஒரு தேவனுடைய மனிதர் அந்த நாட்கள் அவர் சொன்ன ஒரு வார்த்தை, வேலை செய்யுங்கள், கடினமாய் வேலை செய்யுங்கள், தொடர்ந்து வேலை செய்யுங்கள். அவருடைய வேலை ஊழியமா இருந்ததுனால அவர் பாருங்க, காலையில அதிகாலையில இருந்து ஜெபித்து 6 மணிக்கெல்லாம் வேதாகமத்தை வாசிக்க ஆரம்பிச்சிருவார். தொடர்ந்து வேதத்தை வாசித்து கொண்டே இருப்பார். அந்த வேதத்தை வாசித்த உடனே கர்த்தர் எந்த வார்த்தையை அவரோடு கூட பேசுகிறாரோ அந்த வார்த்தையை தியானம் பண்ணி யாரெல்லாம் அவர் சந்திக்கிறாரோ அவங்கள்ட்டெல்லாம் ஷேர் பண்ணுவார். பாருங்க, இவர் முறைப்படியாக வேதாகம கல்லூரிக்கு சென்றதே இல்லையா. ஆனா அந்த நாட்கள்ல இந்த மூடி பைபிள் இன்ஸ்டிடியூட் என்கிற அந்த பிரபலமான இறையியல் வேதாகம கல்லூரியில 54 முறை அவர் பிரசங்கம் பண்றதுக்கு அழைக்கப்பட்டிருந்தார். அங்கெல்லாம் பெரிய பெரிய ஸ்காலர்ஸ் தான் போய் அந்த தேவனுடைய வார்த்தையை பகிர்ந்து கொள்வது வழக்கம். ஆனா ஒரு சாதாரணமான மனிதன். ஆனா இவர் அந்த பிரபலமான இறையியல் கல்லூரியில கர்த்தருடைய வார்த்தையை அவர் அத்தனை முறை கொடுப்பதற்கு அழைக்கப்பட்டிருந்தார்னா அதற்கு காரணம் தன்னுடைய வேலையில அவர் ஜாக்கிரதையா இருந்தார். ஆசாரியனுடைய உதடுகள் அறிவை காக்க வேண்டும், வேதத்தை அவன் வாயிலே தேடுவார்களே. அப்ப ஊழியம் செய்யறவங்கள்ட்ட தேவனுடைய வார்த்தையை எல்லாரும் எதிர்பார்த்து கொண்டிருக்கிறதை நாம் அறிந்திருக்கிறோம். அப்ப எல்லா தேவனுடைய மனிதர்களும் எப்படி இருக்கணும்? நல்ல வேதத்தை வாசித்து அதை தியானித்து வேதத்தை கற்றுக்கொண்டு கர்த்தர் பேசுகிற வார்த்தையை பெற்று அதை ஜனங்களுக்கு அறிவிக்கிறதுல கிருபை பெற்றவங்களா இருக்கணும். அதுல ஜாக்கிரதையா இருக்கணும். அதுல ஒருபோதும் அசதியா இருக்கக்கூடாது. வேதத்தை வாசிப்பதிலும் தேவனோடு நேரம் செலவு பண்றதுலயும் சோம்பேறித்தனம் பார்க்கவே கூடாது. இதை போலதான் நீங்க படிக்கிறவங்களா இருக்கலாம், வேலை செய்யறவங்களா இருக்கலாம், தொழில் பண்றவங்களா இருக்கலாம். உங்களுக்கும் இதுதான். நீங்க எந்த ஃபீல்ட்ல இருக்கீங்களோ அதுல ஜாக்கிரதையா இருங்க. படிக்கிற பிள்ளைங்க படிப்புல கவனம் உள்ளவங்களா இருங்க. படிக்கிற நாட்கள்ல விளையாடுகிறதுலையும் தேவையில்லாத காரியங்களில் உங்களுடைய நேரங்களை செலவு செய்கிறதுலையும் நீங்கள் வீணாக என்ன செஞ்சிடாதீங்க, உங்க டைமை வேஸ்ட் பண்ணிடாதீங்க. படிப்புல ஜாக்கிரதையா இருங்க. வேலை செய்யறவங்க நீங்க எந்த ஃபீல்ட்ல வேலை செய்றீங்களோ அதுல அப்டேட் ஆகிட்டே இருங்க. அடுத்த நிலைக்கு போறதுக்கு ஒரு வேலையை செஞ்சாலும் அதோட நின்றாதீங்க. 10 வருஷம் கழிச்சு இந்த வேலையினுடைய தரம் எப்படி இருக்குங்கிறத இப்பவே பாருங்க. தொழில் செய்யறவங்க, வியாபாரம் செய்யறவங்களாம் இதுல ரொம்ப கவனமா இருக்கணும். ஏன்னா உலகம் வேகமா வளர்ந்து கொண்டே இருக்கிறது, போட்டி நிறைந்ததா இருக்கிறது. அதனால பழைய நிலையிலே நீங்க இருந்தீங்கன்னா தேங்கிடுவீங்க. போட்டி போட்டு முன்னேறுவதற்கு உங்களால முடியாம போயிடும். அதனால அப்டேட் ஆகிட்டே இருங்க. உங்க வேலையில கவனமா இருங்க, கடினமா உழைங்க, தொடர்ந்து வேலை செய்யுங்க. இதெல்லாம் தேவன் நம்மிடத்துல எதிர்பார்ப்பது. அப்படிலாம் இருந்தாதான் கர்த்தர் நம்மளை மேன்மைப்படுத்துவார், உயர்ந்த இடங்களில கொண்டு போய் நிறுத்துவார், முக்கியமான நபர்களாக கர்த்தர் மாற்றுவார். ஆகவே இதெல்லாம் ஆண்டவர் நமக்கு சொல்லித்தந்த பாடம். அப்ப வேலையில நீ ஜாக்கிரதையா இருந்தா நீ நீசருக்கு முன்பாக நிற்க மாட்ட, ராஜாக்களுக்கு முன்பாக நிற்பாங்கிற வார்த்தை எங்க இருந்து கிடைக்குது? வேதத்துல இருந்து கிடைக்குது. அப்ப வேலை வேலைன்னு வேலைக்கே போயிடக்கூடாது, தொழில் தொழில் தொழிலே மூழ்கிடக்கூடாது, படிப்பு படிப்புன்னு படிப்புல இருந்துடக்கூடாது, ஊழியம் ஊழியன்னு ஊழியத்துல போயிடக்கூடாது. தேவனோடும் அவருடைய வார்த்தையோடும் அதிகமா நேரம் செலவு பண்ணாதான் இப்படிப்பட்ட நடைமுறை ஆலோசனைகளை கர்த்தர் சமயத்துக்கு ஏற்றாற் போல என்ன செய்வார்? சொல்லிட்டே இருப்பார். அதை கை கொண்டு நடக்கும்போது அது நமக்கு ஆசீர்வாதமா இருக்கும். பரிசுத்த பிதாவே, இந்த ஆலோசனைகளை எல்லாம் நீங்க தான் தர்றீங்க. ஆகவே உங்களிடத்திலிருந்து அதையெல்லாம் பெற்றுக்கொண்டு நாங்கள் வாழ்வதற்கு எல்லாருக்கும் வேண்டிய கிருபைகளை தான் இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். For prayer contact Pastor J. Kumar, El Shaddai Ministries, 9500252586, Surandai.